ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விதுரர் பிருந்தாவனத்துக்கு போகிறத பற்றி இப்போ பார்க்கலாம். காசி யாத்திரை பூர்த்தி செய்துட்டு விதுரர் பிருந்தாவனத்துக்கு நடந்து வர்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் வெறுங்காலோட பிருந்தாவனத்தில் சுற்றி இருக்கிறார், விளையாடி இருக்கிறார். யசோதா, நந்த மகாராஜா, கோபர்கள், கோபியர்கள் அத்தனை பேரும் செருப்பு போடாமல் தான் அங்கே நடமாடினாங்க. மாடு மேய்க்கிற போது காலில் கல் முள் காயப்படுத்தலாம், செருப்பு போட்டுக்க அப்படின்னு சொல்லி யசோதா கண்ணன்ட்ட சொன்னபோது கண்ணபிரான் சொல்கிறார், நான் ராமனாக இருக்கிற போது பசு சேவை செய்ய வாய்ப்பே இல்லாமல் போச்சு. எதிர்காலத்தில் மாடு மேய்க்கிற மாதிரி கோபர் குடும்பத்தில் பிறக்கணும், பசு சேவை செய்யணும்னு விரும்பினேன். அப்படி தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனால் அந்த பசுக்கள் எப்படி பாதுகை அணியறதில்லையோ நானும் அப்படி இருக்க போகிறேன்னு சொன்னார். 5 வயசுல இருந்தே கிருஷ்ணர் பசுக்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடுவார். அப்படி ஒரு நியமம் வச்சுருந்தார். அதுவும் ஒரு சாது சேவை தான். ஒரு நாள் நந்தர் கண்ணன்கிட்ட, உனக்கு பல பேர்கள் இருக்க, எந்த பேர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்குற போது கோபால் அப்படிங்கிற பேரை சொன்னார். கோபால, பசுக்களை பாலனம் பண்ணுறது. அதை பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறார், மச்சமாக வர்றது, அதாவது மீன் அவதாரம் எடுக்கிறது, பன்றி அவதாரம் எடுக்கிறது, ஆம அவதாரம் எடுக்கிறது, நரசிம்மரை வர்றது, இப்படி வாரதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் எப்போவாது பொழுதுபோக்குக்காக நான் செய்கிறேன். ஆனால் மாடு மேய்க்கிறது எனக்கு சுபாவம் அப்படிங்கிறார். எனக்கு இயல்பிலே உள்ளது அப்படிங்கிறார். அதனால் கோபாலன்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். இறைவன் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர்றார், அப்படி நடந்துக்கிட்டார். ஆனால் உலகத்தில் எந்த அரசும் கடவுள் பேச்சை கேட்காம தான் போயிட்டுருக்கு. அவங்க மாமிச உற்பத்தி அப்படிங்கிற பேரில் நாசம் பண்ணிட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க. பாப வருமானம் நாட்டுக்கு நலம் தராது, எதிர்காலத்தை சூனியமாக்கிறோம். துவாரகையில் பகவான் பாதுகை அணிந்தார், ராமபிரானும் பாதுகை அணிஞ்சார். விருந்தாவன் கிருஷ்ணர், அதாவது ரஜநந்தன், பாதுகை அணியலைன்னு தெரியுது. அதனால் ரஜத்தூளி பாத தூசுகள் ரொம்ப மங்களம் மிக்கதாக கருதப்படுது. வேற எங்கேயும் பகவான் பாத தூளிங்கிறது கிடையாது, பிருந்தாவனத்தில் இருக்கு. பகவான் விரும்பிய ஸ்தலம் பிருந்தாவனம். இன்னமும் அவருக்கு அங்கே நித்திய லீலைகள் நடந்தபடி இருக்கு. பகவான் கோபியர் கோபாலர்கள்ட்ட பேசும்போது, உலகத்தில் எங்கே போனாலும் அமைதி ஆனந்தம் கிடைக்காது, அது என்கிட்ட மட்டும்தான் கொட்டி கிடக்குது அப்படிங்கிறார். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனந்த வடிவினர், அவருடைய சொரூபமே அப்படின்னு தெரியுது. விதுரர் பிருந்தாவனம் வரவும் பகவானை நினச்சி அந்த பிருந்தாவன புழுதிகளில் உருண்டு பறண்டார். பிருந்தாவனம் புனித பூமி. யமுனை கரையில் கிருஷ்ணர் பசுக்களை கூட்டிகிட்டு போய் அங்கே நிறையா நடமாடி இருக்கிறார். இதை விதுரர் நினச்சி பார்க்கிறார். தேரா கதம்பாங்கிற மரத்தடிக்கு வந்தார். கதம்ப மரம். அங்கே தான் கண்ணன் ஊஞ்சல் ஆடியபடி 2 கரங்கள்லேயும் புல்லாங்குழல் ஊதியபடி ஒவ்வொரு பசுவையும் கூப்பிடுவார். ஒரு பசுவுக்கு 1000 பசுக்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அந்த தலைமை பசு, இப்படி ஆயிரக்கணக்கான பசுக்கள் உண்டு. அதுகளுடைய பேர்களை எல்லாம் தினமும் அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்துக்கிட்டு, மரத்தடியில் ஊஞ்சலில் உட்கார்ந்துக்கிட்டு உரு போடுவார் அந்த நாமங்களை. இதையெல்லாம் அங்கே நினச்சி பார்க்கிறார் விதுரர். பசுக்கள் இடையே நிற்கிற இடையன் கண்ணனை நினச்சா ஞானம் பிறக்கும், புலன்கள் ஒடுங்கும், பரமாத்மாவோட மனம் இணையும்.
பகவானுடைய ஒரு திருநாமம் ரிஷிகேசன் அப்படிங்கிறது. ரிஷிக அப்படின்னா புலன்கள், ஈசன்னா தலைவன். புலன்களுக்கு நாதன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த நாதனை 5 புலன்களும் தேடணும். கணவனை தேடுற மாதிரி தேடணும். நம்முடைய கண்கள் உலக வடிவுகளை பார்த்து பார்த்து தூக்கம் இழந்து கண்களை சுற்றி கருவளையமே வந்துடுது. இதுதான் மிச்சம். கண்ணனை பார்த்து உண்மையான கணவனை வந்து தரிசிக்கிற மாதிரி கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒரு முறை கண்ணனை வந்து கண்ணார கண்டுக்கிட்டா, அதாவது ரிஷிகேசனை கண்டு கொண்டா, உங்கள் கண்கள் அவரை வந்து அவருக்கு பொருத்தமானதாக தங்களை மாற்றிக்கும் அப்படிங்கிறது கருத்து. இதனால் பகவான் ரிஷிகேசர் வந்து புலன்களின் நாதன்னு சொல்லப்படுறார். உங்களுடைய புலன்கள் அடங்கி ஒடுங்கும் இடம், பேரின்பத்தை பெரும் இடம் கிருஷ்ணர். பிருந்தாவனத்தில் விதுரர் யமுனை கரையில் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அப்போ கூட்டம் கூட்டமாக பசுக்கள் ஓடி வருது. அந்த பசுக்களுடைய கண்களில் ஓரமாக ஈரம் இருக்கு. கிருஷ்ணரை அடையிறதுக்காக அதுங்கெல்லாம் ஆவலோட ஓடுது. அதை பார்த்துட்டு கண்ணனோடு சேர ஆசை எனக்கு வரலையே, இதுகளுக்கெல்லாம் வந்திருக்கே, நான் இப்படி குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து கிடக்கிறேனே அப்படின்னு பார்த்தார். இந்த பசுக்களுக்கு பகவான் மேலே இருக்கிற அன்புனால தானே கண்கள் நனைஞ்சு இருக்குது. நான் இப்படி இந்த பசுக்கள் மாதிரி பகவானை நோக்கி ஓடணும் இப்படிலாம் சிந்திச்சுக்கிட்டு பிரேமையில் உட்கார்ந்துருக்கிறார். உலக சிந்தனை தன்மயமாக இருக்க விடாது. உங்களை இன்னொன்னா அது மாற்றிடும். கிருஷ்ண சிந்தனை தன்மயம் ஆக்கும். தன் உணர்வும் இறை உணர்வும் பெற வைக்கும். விதுரர் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குஜராத் சோமநாதபுரம் அருகே பிரபாச சேத்திரம்ங்கிற ஸ்தலத்தில் இருந்தார். அங்கே உத்தவனுக்கு பாகவத தர்மத்தை உபதேசிக்கிறார். அதை சொல்லிட்டு பத்திரிகாசிரமம் போக சொன்னார். உத்தவன் தனியாக நான் எப்படி போகிறது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். பயம் நீங்கிறதுக்கு ஜீவன் எப்போவுமே கிருஷ்ணனை தன்னோட வச்சுக்கணும். உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொன்னார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், க்ஷேத்ரஜனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னை அறிபவனாக, அதுக்கு சேத்திரக்ஷன் பேர். சேத்திரம்னா உடல், ஞ அப்படிங்கிறது அறிதலை குறிக்கும். உனக்குள்ள உன்னை அறியக்கூடியவனாக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறார். அப்போ உத்தவர் சொல்கிறார், அது உண்மைதான், ஆனால் எனக்கு ஒரு பிடிப்பு ஆதாரம் வேணும். என்கிட்ட உங்களுடைய இருப்பு பற்றிய ஒரு ஆதாரம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னான். இப்போ உத்தவனுடைய பிரார்த்தனையை பார்த்து பகவான் தம்முடைய பாதுகைகளை கழற்றி அவன்கிட்ட கொடுத்தார். உத்தவரும் பகவானுடைய பாதுகைகளை, நான் உங்களுடைய இருப்பாக இந்த பரிசை பெறுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என் பிரபு என் கூடவே சதா இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு இந்த பாதுகை மூலமாக எனக்கு கிடைக்கும். இதுகளோடவே நான் வாழ்வேன், என் தலையில் அதை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறார். அந்த பாதுகை தலையில் வச்சு தான் அவர் நடந்து வந்தார். பிருந்தாவனத்தை நோக்கி அப்படி நடக்கிறார். தலை மேலே பகவானுடைய பாதுகை இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். அப்போ ஆணவம் ஓடிடும். புத்தி ஒழுங்காயிருச்சுன்னா மன விகாரமே உண்டாகாது. உத்தவர் பத்ரி நோக்கி அப்படி பயணமாகிறார். அப்புறம் தீர்த்தங்களில் குளிக்கிறதுனால பாப விளைவுகள் தீரும். ஆனால் பாவம் பண்ணும் நினப்பு தீராது. அது சரிப்பட சத்சங்கம் போகணும். அங்கே பஜனானந்திகளை பார்த்து மனசை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நாம சங்கீர்த்தனம் சாதனைகளால் மனசில் இருக்கிற அந்த வேரூன்றி இருக்கிற பாவங்கள்லாம் களையப்படும். உத்தவர் கொஞ்ச நாளைக்கு பிருந்தாவனத்தில் சாதுக்களை சந்தித்து சத்சங்கத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டார். யாராவது கிருஷ்ண பிரேமிகள் இருக்காங்களான்னு பார்த்தார். அப்படி கிருஷ்ண சாதுக்கள் கிடைக்காட்டி மௌனமாக இருப்போன்னு முடிவெடுத்திருந்தார். பிருந்தாவனத்தில் இன்றைக்கும் கூட ஏராளமான சாதுக்கள் வசிக்கிறத பார்க்கலாம். அவங்க பேசுனா கிருஷ்ணரை பற்றி பேசுவாங்க, மற்றபடி பேசாமல் இருப்பாங்க.
பற்றி மட்டுமே பேசுறது, அதுக்கு மட்டுமே வாயை பயன்படுத்தினா அது மௌனத்துக்கு சமந்தான். அவங்களுக்கு அப்படி இருக்கிறதுல ஊக்கத்தை ஏற்படுத்துறதும் கிருஷ்ணர் தான். ரகசியமா பல அந்தரங்க லீலைகளை அவங்கள தரிசிக்க வைக்கிறார் பகவான். உத்தவர் பிருந்தாவனம் வந்தபோது ரமண ரேதிக்கு வந்தார். அங்கதான் விதுரர் உட்கார்ந்திருந்தார். அவருடைய பிரேம பக்தியை பார்த்த உத்தவர் அவரை வணங்குறார். விதுரரும் பதிலுக்கு வணங்கி சொல்றார், என்ன நீங்க வணங்காதீங்க, இது சரி கிடையாது அப்படிங்கிறார். இதுதான் உண்மையான சந்திப்பு, சத் சங்கம். ஹரிஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிஜன், 2 சாதுக்கள், உத்தவர் ஒன்று, விதுரர் ஒன்று, 2 சாதுக்கள். அப்போ 4 கண்கள், 64 பற்கள், 20 விரல்கள், 7 கோடி ரோமம். இப்படி ஹரிக்கு பிரியமான வஸ்துக்கள் சந்திக்குது, ஒன்று கூடுது. ஹரிக்கு பிரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் ஹரிஜன் அப்படின்னு பேர். அற்புதமான சத் சங்கிகள். சத் சங்கத்தில் செலவழிக்கும் நேரம் உண்மையான வாழ்க்கை நேரம், வாழும் நேரம். அங்கே பரமாத்மா பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறதுனால இறைவனுடைய இருப்பு அனுபவிக்கப்படுது. அனுபவபூர்வமான தரிசனம். சாதுக்களை பார்க்கும்போது உலக விஷயங்கள் கிட்ட வர்றதில்ல. யமுனா நதி இவங்க கிட்ட வருது. இந்த சாதுக்கள் என்னுடைய நாதனை பற்றி பேச போகிறாங்க. என் சியாமசுந்தருடைய குணங்களை லீலைகளை இவங்க பாடுவாங்க. நான் அமைதியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி யமுனா தீர்மானித்து கிட்டத்தில் வாரா. தியானத்தை விட ஹரிகதா உயர்ந்தது அப்படிங்கிறதுனால தான் பிரேமத்தால் யமுனா அமைதியாக ஓடுது. ஞான நதியான கங்கா ஆர்ப்பாட்டத்தோடு ஓடும். கங்கக்கரையில் ஞானம் வேண்டி பலர் தியானத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தங்களுடைய ஞானத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் சண்டை போட்டதை நம்ம பார்க்கலாம். எத்தனை மனமோ அத்தனை முனி. யமுனை ஹரிகதை கேட்கிறவா, கம்பீரமானவா. யமனுடைய தங்கச்சி தான் யமுனா. விதரரும் உத்தவரும் கிருஷ்ண லீலைகளை ரசித்து பேசுகிறாங்க. உத்தவர் சொன்னார், என் பிரபு பல உபதேசங்களை எனக்கு அருளி செய்தார். என்கிட்ட பத்திரிகாசிரமம் போன்னு கட்டளையிட்டார். அவர் பிரபாச சேத்திரத்தில் அங்கே தான் இருக்கிறார். நான் பத்ரி வரும் வழியில் உங்களை தரிசித்தது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொன்னார் உத்தவர். அப்போ விதுரர் சொல்கிறார், பகவான் உங்களுக்கு உபதேசித்த தர்மங்களை எனக்கு சொல்லுங்க. நான் ரொம்ப குறைஞ்ச ஜாதி, அதனால் எனக்கு கர்மமும் குறைச்சலானது. நீங்களோ கருணை கடல். வைஷ்ணவர்கள் கருணை கடல். அவங்க தங்களுடைய கருணையால் எந்த தரத்தில் இருக்கிறவனையும் பகவான் கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. நான் அதமன், அதனால் பகவான் தங்களுக்கு சொன்னதெல்லாம் எனக்கு கேட்க ஆவலாக இருக்குன்னு விதுரர் சொல்கிறார். ஆவல் தான் ஈடுபாட்டை கூட்டும். எதுலேயுமே அதில் இருக்கிற ஈடுபாடு தான் முன்னேற்றம் தரும். உத்தவர் சொன்னார், நீங்கள் உங்களை ஒன்றுமற்றவனாக கருதுறீங்க. இது தீன அப்படின்னு சொல்லப்படுது. தீனனாக பணிவுடையவனாக ஆனவங்களை பகவான் தன் உறவாக ஏற்றுக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு தீனபந்துன்னு பேர். ஒருத்தன் தீனனாக இருப்பதற்கு காரணம் பார்க்கும் இடமெல்லாம் கிருஷ்ண தரிசன பாவனை. இந்த பாவனை தான் எல்லா விஷயங்களையும் எங்கேயும் எதுலையும் இருக்கிறதுனால வைஷ்ணவர்கள் தைரியனாக தீனனாக இருக்கிறாங்க. பகவான் என்கிட்ட பேசுகிற போது பக்கத்தில் மைத்ரேய முனிவரும் இருந்தார். பகவான் தம்முடைய லீலைகளை பூர்த்தி செய்திடத்தான் பிரபாச சேத்திரத்துக்கு வந்திருந்தார். அவர் ஸ்வதாம், அதாவது பரந்தாமம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை 3 முறை நினைச்சார். எனக்கு விதுரர் நினைப்பு வருது. எத்தனை எளிமையானவர். அவருடைய குடிசையில் நான் எளிமையாக நடந்துக்கிட்டேன். ஆனாலும் அவரது பணிவு, எளிமை, அவருடைய மனைவியுடைய எளிமை, உபசரிப்பு, அந்த சுவை என்ன ஜெயிச்சிருச்சு. இது என்னால் மறக்க முடியாதது. இப்படி பகவான் என்கிட்ட சொன்னார். உத்தவர் இப்படி சொல்லவும் விதுரருக்கு ரொம்ப கண்ணீர் பெருகுது. பகவான் யாரை தன்னுடையவன்னு கருதுகிறாரோ அந்த ஜீவன் மிக தூய பக்தனாக இருப்பான். கரை சேர்ந்தவன் அர்த்தம்.
பொதுவா கோயிலுக்கு வர்றவங்க, "பகவானே, நான் உன்னுடையவன், என்ன பார்த்துக்க" அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனதும் அதே ஆளு மனைவி கிட்ட, "நான் உன்னுடையவன்", இல்லாட்டி பிள்ளைகள்ட்ட, நண்பர்கள்ட்ட இதே வார்த்தைய பயன்படுத்துவாங்க. இது சகஜமா பார்க்கிறோம். இப்படிப்பட்டவங்க கிட்ட பகவான் மகிழ்ச்சி அடையறதில்ல. கிருஷ்ணருக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. மற்றதெல்லாம் அதம நிலை. உத்தம நிலை கிடையாது. உலகத்துல அத்தனை பேரும் எதுக்காகவாவது உடையவனா இருக்கிற வரைக்கும், பகவானுக்கு உடையவர்களா மாற முடியாது. அ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர வைஷ்ணவ பெரியோர்கள் உடையவர் அப்படின்னு அழைத்தாங்க. பகவான் உடையவராக அவர் இருந்தார். ஞானிகள் கடவுள் என்னுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் நான் பகவான் உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. அ ஒரு செய்யுள் உண்டு. "உங்க அரண்மனை முன்னாடி நடமாடுற இந்த நாய உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்களேன்" அப்படின்னு சொல்லி பகவான் ராமபிரான்ட்ட ஒரு பக்தர் பாடுறார். "என் கழுத்துல உங்களுடைய உரிமை பட்டைய மாட்டி விடுங்க" அப்படின்னு சொல்றாரு. பட்டைய கழுத்துல அணியறதுனால தான் நாய வந்து பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் என்னுடையவர் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கடவுள் இஷ்டத்துக்கு வாழ மாட்டாங்க. காரணம் அங்க சரணாகதி கிடையாது. தன்முனைப்புக்கு முக்கியத்துவம் இருக்கு. நான் பகவான் உடையவன் அப்படிங்கிறதுல சமர்ப்பணம் இருக்கு. பகவான் விரும்பியபடி வாழ முயற்சிக்கிறாங்க. எப்படி கணவனுக்கு பிடிக்காத மனைவி செய்ய மாட்டாளோ, விரும்ப மாட்டாளோ, உண்ண மாட்டாளோ, அதேபோல பகவானுக்கு பிடிக்காதத, விரும்பாதத ஒரு பிரிய பக்தன் ஏத்துக்கிறதில்ல. பகவானுக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுங்கிறத குரு உணர்ந்து இருக்கிறார். அ இல்லாட்டி அந்த குரு வடிவத்துல பகவான் வந்து உணர்த்துவார். ஒரு பக்தனுக்கு உணர்த்துவார். விதுரர் உத்தவர்கிட்ட கேட்கிறார். "நீங்க சொன்னது உண்மையா? கிருஷ்ணர் என்ன நினைச்சாரா?" அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கிறார். அப்போ உத்தவர் சொன்னார், "ஒரு முறை அல்ல, 3 முறை நினைத்தார். நான் பக்தர்களுக்கு ஏதாவது கொடுக்கிறது உண்டு. ஆனா விதுரனுக்கு நான் ஒண்ணுமே தர முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டார்." இப்படி உத்தவர் சொன்னார். தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.